திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் கோவில், வீரட்டேஸ்வரர் கோயில் என ஆன்மீக சிறப்புமிக்க கோவில்கள் அமைந்திருக்கும் புண்ணிய பூமிதான் கள்ளக்குறிச்சி மாவட்டம். இங்குள்ள கல்வராயன் மலைகள் தமிழக வரலாற்றில் மிக முக்கிய பகுதியை தாங்கி நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் கல்வராயன் மலை இப்பொழுது கள்ளச்சாராய மலையாக மாறியுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அல்லது அமைச்சர் உதயநிதி ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருடன் கல்வராயன் மலையை பார்வையிட்டால் அப்பகுதி மக்களுக்கு நன்மை விளையும் என சென்னை உயர்நீதிமன்றம் ஆலோசனை வழங்கியுள்ளது. இந்த பொம்மை முதல்வரோ கல்வராயன் மலையை விட கலிபோர்னியாவே முக்கியம் என்று சுட்டிக் கொண்டிருக்கிறார். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை, வண்டியை. இப்பொழுது கள்ளக்குறிச்சி என்ற பெயரை கேட்டவுடன் கள்ளச்சாராயம் அருந்தி இறந்த 68 பேரின் மரண செய்திதான் முதலில் நினைவுக்கு வருகிறது. அந்த 68 குடும்பங்களின் மரண ஓலம்தான் நம் காதில் இன்னும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. எங்க அம்மா அப்பா யாருமே இல்லை, யாராச்சும் உதவி செய்யுங்க. இந்த துயர கதறல்களுக்கு முக்கிய காரணம் அலங்கோல ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் திமுக என்பதே மறுக்க முடியாத உண்மை. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் தொடர்புடைய கண்ணுகுட்டி என்னும் கோவிந்தராஜ் திமுகவை சார்ந்தவர் என்று செய்திகள் கசிந்தது. விழுப்புரம் திமுகவின் பெண் கவுன்சிலரின் கணவர் மரூர் ராஜா கள்ளச்சாராயம் விற்றதற்காக கைது செய்யப்பட்டார். அமைச்சர் செஞ்சி மஸ்தானின் தீவிர ஆதரவாளரான மரூர் ராஜா என்பவர் வீட்டில் சாராயம் பதுக்கி வைத்து விற்பனை செய்ததற்காக கள்ளச்சாராயம் விற்கும் அனைவரும் திமுகவில் இருக்க தன் கட்சியில் இருக்கும் குற்றவாளிகளை பாதுகாக்கவே முதல்வர் 10 லட்சம் கொடுத்தாரா என்று சந்தேகம் எழுந்துள்ளது. மக்களின் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை, இங்கு வாழ்க்கை தரமும் உருப்படியாக இல்லை. ஆம், அடிப்படை வசதிகள் இன்றி மக்கள் அனுதினமும் அல்லோலகோலம் பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி அடிப்படை வசதிகளை செய்து தராத திமுக ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்து தர்ணா போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சேந்தமங்கலம் அருகே புற்களை கூட அகற்றாமல் அவசர கதியில் சாலை போடும் காட்சிகள். கள்ளக்குறிச்சியில் குண்டும் குழியுமான சாலையால் அதிருப்தி அடைந்த மக்கள், எங்களுக்கு பஸ் ரூட் எதுவும் கிடையாது, உடம்பு செல்லுனாலும் 8 கிலோமீட்டர் கேன் கட்டி தூக்கிட்டு போறோம், கட்டுல வச்சு தூக்கிட்டு போறோம், பாதி வழியில உயிர் போட்டாலாம். எங்களுக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு அந்த உயிரை திருப்பி தருமா? மக்கள் இப்படி அவதிப்பட பொம்மை முதல்வரோ? இந்த திராவிட மாடல் ஆட்சியானது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கே முன்மாதிரியான ஆட்சியாக இது அமைஞ்சிருக்கு. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். பெண்கள் புயலின் போது இங்குள்ள பல பகுதிகள் பாதிக்கப்பட்டது. கால்நடைகள் பயிர்களை இழந்து விவசாயிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளானார்கள். மக்கள் தங்கள் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து தவித்தார்கள். திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் மெத்தன போக்கில் செயல்பட்டதால் தான் இவ்வளவு இழப்புகளும். புயல் வரப்போகிறது என்பது முன்கூட்டியே தெரிந்திருந்தும் நடவடிக்கை எடுக்காத அரசால் என்ன பிரயோஜனம்? எந்த பயனும் இல்லை. இந்த அவலங்கள் ஒரு புறம் என்றால் திமுகவினரின் அக்கிரமம் மறுபுறம். 2 அரவை இயந்திரத்திற்குள் சிக்கியது போல கள்ளக்குறிச்சி மக்களின் அன்றாட வாழ்வு ஆகிவிட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே போலி பத்திரம் மூலம் கிணற்றை எழுதிக் கொண்டு அடியாட்களை வைத்து மிரட்டி நெல் அறுவடை இயந்திரத்தை தீயிட்டு கொளுத்திய திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி விவசாயி புகார் அளித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சடையம்பட்டி கிராமத்தில் நில பிரச்சனையில் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் பெண் ஒருவரை சேலையை உருவியுள்ளனர். சின்னசேலம் அருகே போதையில் இளைஞரை தாக்க முயன்ற ராயர்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவருக்கு செருப்படி. அடி தாங்க முடியாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டிருக்கும் தாய்மார்களே, நசைக்கு துடிக்கின்ற இளைஞர்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை ஆணை சின்னத்துக்கு அளியுங்கள். இப்படி அராஜகம் செய்யும் இந்த தீய சக்தி திமுகவை ஒரே அடியாக விரட்டி அடிப்போம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் நலனுக்காக உழைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய ஆதரவு அளிப்போம்.